தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஆனந்தி தண்டபாணி அவர்கள் இல்லத்தில் தான் இருக்கோம். அவங்க பரப்புரைக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் நமக்காக டைம் ஒதுக்க சொல்லி கேட்டிருக்கோம். வாங்க, அவங்கள்ட்ட நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கு. வாங்க பார்ப்போம். அக்கா வணக்கம். வணக்கம். பரப்புரைக்கு கிளம்பிட்டீங்க. உங்களை இங்கே நிறுத்தி சில கேள்விகள் கேட்கலான்னு வந்தோம். தொகுதியினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு வந்திருக்கோம். எப்படி இருக்கு களம்? களம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க பார்க்குற தொலைக்காட்சிகள்ல வர மாதிரியோ ஊடகங்கள்ல வர மாதிரியோ நிச்சயம் களம் கிடையாது. எல்லாமே போய் மாற்றாதான் இருக்கு. களம் வந்து எங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. இப்போ மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? இலவசங்கள் இல்லைன்னு சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. நானும் பல இடங்கள்ல உங்களுடைய காணொலிகள் இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். மக்கள் மனநிலை எப்படி இருக்கு? இலவசம் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. 3 விஷயம் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி? அதுதான் ஒரு சில பேர் வந்து இப்போ இலவசங்கள் இல்லைன்னா ஆமா எதுவுமே இல்லையா அப்படின்னு போறவங்களும் இருக்காங்க. எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறவங்களும் இருக்காங்க. இல்ல நாங்க கொடுக்க போற இலவசங்கள் வந்து அடிப்படை வசதிகள் தான் இலவசமா கொடுப்போம். குடிக்க தூய நீர் கொடுப்போம், படிக்க சரியான கல்வி கொடுப்போம், பார்க்கறதுக்கு உயர்தரமான மருத்துவம் கொடுப்போம் அப்படின்னு அவங்களோட ஒவ்வொரு முறையும் நாங்க வந்து கிட்டத்தட்ட 128 கிராமங்களை நாங்க சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு கிராமத்துல இருக்கிற தெருக்கள்லயும் மக்களோட நாங்க உரையாடி இருக்கோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம பேசும்பொழுது நிச்சயம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையிலே இந்த சாக்கடையில இருக்கிறத விட அந்த 200 ரூபாய் நோட்டை விட உங்களுக்கு ஓட்டு போறது சிறந்தது அப்படின்னு மக்கள் நிச்சயம் பேசுறாங்க. அது தெரியுது. இப்போ ஏன்னா நீங்கள் விருத்தாசலத்தில் எல்லா தொகுதியும் கிராமங்கள்லாம் சுற்றி வந்துட்டேன்னு சொல்லி நான் ஒரு காணொலியில் கூட பார்த்தேன். 128 கிராமங்கள் சுற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் நகர்ப்புறத்துலேயும் வந்து பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கிராமங்கள் நகர்ப்புறங்கள் நீங்கள் பார்த்ததுல இந்த திராவிட ஆட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? இல்ல அவங்க வந்து சமத்துவத்தை வந்து இதுல ரொம்ப சரியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் எந்த அடிப்படை கட்டமைப்புமே கிடையாது. 75 ஆண்டு காலம் ஆகுதுன்றாங்களே தவிர இந்த திராவிடர்கள் வந்து 65 வருஷம் ஆகுதே தவிர நீங்க அப்படியே உங்க கேமராவை அப்படியே லொக்கேட் பண்ணி பார்க்கலாம். இந்த பகுதிகளில் எங்கேயுமே குப்பையை சரியான எடுத்துட்டு போறதுக்கான திட்டமே கிடையாது. 3 நாளைக்கு ஒரு முறை வருவாங்க, 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் வருவாங்க. அந்த குப்பைகளையும் இங்கேயே பக்கத்துல எங்கேயா கொட்டி அது கம்ப்ளீட்டா எரிஞ்சுதான்னு பாக்குறது கிடையாது. அது காத்துல 4 திசைக்கும் பரவும். இப்போ கிராமங்கள்லயும் இதே நிலைதான், நகரங்கள்லயும் இதே நிலைதான். இப்ப நகரத்துல சித்தலூர் பார்த்திருப்பீங்க, அது ஒரு காணொளி இருக்கு, நீங்க பாருங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த தண்ணி தேங்கி நின்று அதை வந்து நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அருவருப்பான சூழ்நிலை. அதுல வந்து அந்த மக்கள் வாழ்றாங்க. இதே நிலைதான் கிராமத்துலயும். சாக்கடை தண்ணி சரியா போறது இல்லை, வீட்டை சுத்தி தண்ணி நிக்குது. அப்போ இவங்க சமத்துவத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு சரியா சொல்லலாம். ஏன்னா எங்கேயுமே எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. இதுல 2 பாயிண்ட் வேற வேற இருக்கான். அது எப்படி இருக்குன்னு தெரியல நமக்கு. இப்போ இங்கே பலமான போட்டி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பெரிய பெரிய கட்சிகள், ஆண்ட கட்சிகள், பணம் படைத்தவர்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பிள்ளைங்களுக்கு பொருளாதார பிரச்சனை தான் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? இவங்களை 5 பேரோ 6 பேரான்னு எனக்கு சரியாக தெரியல, களத்தில் இருக்கிறவங்க. அவங்கள நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? ஏன்னா இப்ப நம்ம விருதாச்சலத்துல மட்டும் கிட்டத்தட்ட 19 பேர் போட்டியிடுறோம்னா அதுல களத்துல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா 4ல இருந்து 5 பேர் இருக்கும். பொருளாதாரம் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். ஆனா அதை வந்து நாங்க பலவீனமா பார்க்கல. ஏன்னா நாங்க பிரச்சாரம் பண்ற இடங்கள்ல எல்லாம் எங்களுக்கு தண்ணி பாட்டிலா தண்ணி வந்து பொத்தாடுகள் இருக்கிறது எங்களுக்கு மக்கள் வந்து கொடுக்குறாங்க. இவ்வளோ வெயில்ல எதற்காக வர, தலையில துண்டு போட்டுக்கோமான்னு சொல்ற மாதிரி எவ்வளோ பேர் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு எங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்து இத்தனை ஆண்டுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா ஓட்டு கேட்க போற எங்களுக்கு காசு கொடுக்கறது தமிழ்நாட்டிலேயே இது வந்து மிகப்பெரிய ஒரு புதிய வரலாறுன்னு தான் சொல்லணும். அப்போ நீங்க மக்களுடைய ஆதரவு நீங்க பாத்துக்கலாம். நான் தான் சொல்றேனே, இப்போ வாகனத்துக்கு முன்னாடி 10 வாகனம் போறது, பின்னாடி 10 வாகனம் போறது. அப்ப 500 டூ வீலர்ல பசங்களை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை வச்சுட்டு கொடியை பறக்க வச்சுட்டு இதனால அந்த தொகுதிக்கு என்ன வளர்ச்சி, தொகுதியோட வளர்ச்சிக்கு அது என்ன பங்கு வகிக்க போகுது? அப்ப எதுவுமே கிடையாது. ஒரு பரப்புரைக்கு தேவையெல்லாம் ஒரு மைக்கு, அந்த வேட்பாளர் இருந்தாலே போதுமானது. அவங்களுடைய கருத்தை சரியா நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறது தொகுதி மக்களோட பகிர்ந்துக்கப்புறம். அதனால பொருளாதாரம் இப்பெல்லாம் நாங்க சிக்கல்னு சொல்ல மாட்டோம். இப்ப நாங்க பழகிட்டோம் அதுக்கு. ஓகேக்கா. இப்போ வந்து ஏன்னா நான் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அதுலேருந்து வர்ற வரலையும் பார்த்தோன்னா வெறும் மது கடைகள், இதில் மணமகிழ் மன்றங்கள்னு வேறு இருக்குது, நிறைய மது கடைகள் இருக்குது. இதை நீங்கள் வந்தால் மக்களுக்கு மது கடைகளை மூடுவோன்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் ஆட்சி வரைவில் நாங்கள் பார்த்தோம். ஆனால் நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க? நாங்க வந்த ஆட்சி வரையில கொடுத்துட்டோன்னே மது கடைகள் நீங்க விருதாச்சலத்துல எந்த இடத்துல இறங்கினாலும் நீங்க குடிக்கிற அளவுக்கு இந்த அரசு வசதி செஞ்சு வச்சிருக்கு. கிட்டத்தட்ட இங்க மட்டும் 17 கடைகள் இருக்கு. நாங்க கணக்கெடுத்து பார்த்த வரைக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒரு விவசாயிகள் கொள்முதல் நிலையம் அது. அங்க போய் அவங்க பொருளை வந்து நம்ம விளைவிச்ச பொருட்களை எடுத்துட்டு போய் அங்க கொடுக்க போறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு டாஸ்மார்க் எதற்காக? அப்ப எவ்வளவு ஒரு வந்து ஒரு
குறுகுறு புத்தி பாருங்க. விவசாயிகள் இருந்து கூட நீ திருடுற, பள்ளி பிள்ளைகள் இருந்து திருடுற, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல டாஸ்மார்க் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் விட பெரிய கொடுமை. அதை 100 அடிக்கு இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா காம்பவுண்ட் சுத்தி அளந்து பார்த்தா கரெக்டா 100 அடி வரும்ல. இந்த மாதிரி கிறுக்கு புத்தியோட பதில் சொல்றவங்களும் இருக்காங்க. அப்போ நாம் தமிழர் நாங்க ஆட்சிக்கு வந்தா, ஆட்சியும் அதிகமும் எங்க கைக்கு வந்தா நிச்சயம் அனைத்து டாஸ்மார்களையும் மூடப்படும். அதற்கு மாற்றா கல்லு நாங்க இறக்குவோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி ஒருவேளை ஆட்சி கிடைக்காத பட்சத்துல அனைத்தையும் அடித்து நொறுக்குவோம். 5 நிமிஷத்துக்கு கூட பயப்பட மாட்டோம். நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க சாராயத்தை மூடுவோம், மது ஒழிப்புன்னு சொல்றதுல நாங்க எங்களுக்கு உடன்பாடு இருக்கு. நீங்க ஒரு வேளை ஆட்சிக்கு வரலாம், ஆனா நீங்க வந்து எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டா ம். உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? என்னுடைய நிலைப்பாடுங்கிறது டாஸ்மார்க்கை மூடணுங்கிறதுல 100% நான் உறுதி அளிக்கிறேன்னா, டாஸ்மார்க்கை கம்பல்சரி நாங்க க்ளோஸ் பண்ணி தான் ஆகும். அதுல நான் 100% உறுதி அளிக்கிறேன். நான் மூடிடுவேன், அடிச்சு உடைப்பேன். அதிகாரம் என் கையில இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அதிகாரம் என் கையில இல்லைன்னா நாங்க கட்சியோட வரைவுப்படி நாங்க செயல்படுவோம். அவ்வளவு. இப்ப எல்லா கட்சியுமே சொல்றாங்க இங்க வந்து கழிவுநீர் வந்து மேலாண்மை சரியில்லை, குப்பைகள் அங்கங்க தேங்கி இருக்கு, எல்லாரும் சொல்றதுதான் நீங்க சொல்றீங்க. நீங்க வந்தா இதுக்கான என்ன மக்களுக்கு உறுதியளிக்கிறீங்க, இதை எப்படி சரி செய்வோம்னு நீங்க உறுதியளிக்கிறீங்க? ஆஸ் அ சிவில் இன்ஜினியரா எங்களுக்கு வந்து வேஸ்ட் வாட்டரை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது இதெல்லாம் நாங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். அதனால சொல்றேன், சரியான ஒரு திட்டம் மேலாண்மை இருந்தாலே போதும். ஒரு டவுன் பிளானிங் பண்ணும் போதே அதற்கான திட்டம் வேஸ்ட் வாட்டர் எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பீக் ஹவர்ஸ் இருக்கும். இப்போ வாட்டர் வந்து பர் கேபிட்டா கன்சப்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு தலைக்கு ஒரு டவுன் பிளானிங் படி ஒரு பர் ஹெட்டுக்கு எத்தனை லிட்டர் வாட்டர் இதாகும். அதுலயும் வந்து பீக் ஹவர்ஸ், டிராஃபிக் ஹவர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது காலையில நம்ம கிளம்புறோம்ல, இந்த 7 to 10 இருக்குல்ல, அது வந்து பீக் ஹவர். அப்போ வந்து அந்த வேஸ்ட் வாட்டரோட ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அது நியூட்ரலா இருக்கும். அகைன் ஈவினிங் வந்து அது வந்து ஃப்ளோ அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோவை கன்சிடர் பண்ணி கால்குலேட் பண்ணி ஒரு சிட்டிக்கு ஒரு டவுனுக்கு எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் நம்ம வருது, அதை எத்தனை பிளான்ட் நம்ம பிரிக்கலாம், அது ஸ்லோ ப்ளாசஸ் இருக்கு. அதை எல்லாமே இப்போ ஃபுட் வேஸ்ட் வந்து தனியா பிரிக்கிறதுக்கு ஆயில் ஸ்கிம்மர்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் போட்டு நம்ம சரியான முறையில திட்டமிட்டா எல்லாமே மிகச்சரியா இருக்கும். இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற அதே ஒரு மேலாண்மையை நம்ம விருதாச்சலத்துல நிச்சயம் கொண்டுட்டு வர முடியும். நாங்க கேட்கறதுலாம் வாய்ப்பு மட்டும்தான் கேட்கிறோம். படிச்ச பிள்ளைகள் நிச்சயம் இதுக்கான சரியான வழிமுறையோட தான் நாங்க இருக்கோம். இப்போ விவசாயிகள் நிறைந்த கிராமங்கள் சுற்றி உள்ளது, கிராமங்கள் பூரா விவசாய கிராமங்கள். இப்போ விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த மார்க்கெட் பிரச்சனை இருக்கு, உழவர் சந்தை பிரச்சனை இருக்கு, ரெண்டாவது பாலக்கரையில் தான் அந்த காய்கறிகள்லாம் விற்கப்படுது. இதெல்லாம் நீங்கள் வந்து வந்தா இதுக்கான என்ன தீர்வை மக்களுக்கு? விவசாயிகளுக்குன்னு சொல்லணும்னா முக்கியமா இங்க நெல்லு தான் அதிகம் விளையும். அப்ப நெல் விளையுதுன்னா அது பாதுகாக்கப்பட்ட நெல் கிடங்குகள் கொண்டுட்டு வரணும். ஒவ்வொரு முறையும் நாங்க விவசாயிகள்கிட்ட பேசும்பொழுது நீங்க நிறைய காணொலிகள் பார்த்திருக்கலாம். அது மழையில நனைஞ்சு போய் முளைஞ்ச காணொலிகளும் நம்ம வச்சிருப்போம். இப்ப வந்து இன்னும் வந்து அவங்கள்ட்ட எடுத்துட்டு போகாம அங்கேயே மூடி கிடக்கிற இந்த வெயில்ல கிடக்கிற நெல்லையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அவங்களுக்கு என்ன ஒரே சிக்கல்னா, அரசாங்கம் ஒண்ணு கொள்முதல் பண்ணுது, எடுத்துட்டு போக மாட்டேங்குது. இப்ப இங்க இருக்கிற ஸ்டாக் அந்த குடோன் ஃபுல்லாவே இருக்கு. அப்ப அடுத்து நெல்லுல வயல்ல இருக்கிற நெல் எப்படி இங்க வரும்? அப்ப அடுத்து அறுக்க வேண்டியவங்க பெண்டிங் ஆகும். இப்ப அதுக்குள்ள நம்ம காலநிலை மாற்றம் என்ன ஆகுது, சம்பந்தமே இல்லாம மழை பெய்யுது. அப்ப இந்த மாதிரியான நெல் வீணடிக்கப்படுது, விவசாயிகளின் உழைப்பு வீணாக்கப்படுது. அப்ப அதற்காக தான் டாஸ்மார்க்க உங்களால ஊருக்கு ஒரு ஷெட்டு போட்டு திறக்க முடியுது. சாப்பிடுற உணவுப் பொருளுக்கு ஏன் உங்களால ஷெட்டு போட்டு அதை சரியான முறையில பாதுகாக்க முடியல நம்ம கேட்கிறோம். இப்ப எங்களுடைய ஆட்சியில நான் எம்எல்ஏவா இந்த தொகுதிக்கு வெற்றி பெற போகும்போது ஒவ்வொரு நெல் கிடங்குகளும் பாதுகாப்பட்ட நெல் கிடங்குகள் என்னால கொடுக்க முடியும். அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அடுத்து மார்க்கெட் பிரச்சனை சொன்னீங்க. மார்க்கெட் பிரச்சனைங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப நீங்க சரியா நீங்க இங்க இந்த பகுதிங்கிறதுனால நான் சொல்றேன், நம்ம வந்து முதல்ல மார்க்கெட் நமக்கு எங்க இருந்தது? இங்க கடைவீதியில இருந்தது. எதற்காக இங்க இருந்து அங்க போச்சு? அப்ப விஜயகாந்த் அப்ப வெற்றி பெற்றாரு. அப்போ எதிர்கட்சி அப்ப தோத்து போனவங்களுடைய ஒரு சுய கோபம்னு சொல்லலாம். அவங்களுடைய தன்னுடைய லாபத்துக்காகவும் தன்னுடைய இயலாமைக்காகவும் அவர் மேல உள்ள கோபத்துக்காக அங்க இவ்வளவு பேரும் அவரை வெற்றி பெற வச்சிட்டாங்கன்னு ஒரு கோபத்துல மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போய் அங்க போட்டாங்க. வேணும்னே மாத்தப்பட்டதுதான் மார்க்கெட்டு. அதோட விடல திருப்பியும் இப்ப மார்க்கெட் வந்து அந்த மக்கள் வந்து நிம்மதியா இருக்காங்களா, வணிகர்கள் நிம்மதியா இருக்காங்கன்னா கிடையாது. இப்ப அது அவங்களுக்கு புதுசா கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட உடன்படிக்கை போட்டு அவங்க அப்பயே சொல்றாங்க, இது புதுசா கட்டப்பட்டது தானே, என்ன ஏன் இங்க இருந்து நீங்க அங்க எவாக்குவேட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இல்ல இந்த பகுதி முதல்ல வந்து வடக்கு திசையில நீங்க இருங்க, தெற்கு பக்கம் நாங்க கட்டடம் கட்டிடுறோம், அப்புறம் நீங்க அங்க ஷிஃப்ட் ஆயிடுங்க, அடுத்து நான் வடக்கு பக்கம் கட்டிக்கிறேன், இப்படி சொல்லிதான் அவங்கள வந்து வெளியில அனுப்பியிருக்காங்க. ஆனா கம்ப்ளீட்டா இடிச்சு போட்டாங்க. எதனால? இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் எதனால இந்த முரண் ஏற்படுது அப்படின்னா, ஆளுங்கட்சியில இருக்கிறாங்க இல்லையா. இப்ப முன்னாடி ஒரு 50 கடைகள் இருக்குன்னா 50 கடைகளுமே வந்து அவர்களுடைய
மாமன், மச்சான், கவுன்சிலரு, வார்டு மெம்பரு இப்படிப்பட்டவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட வேண்டியது. அப்படி மீறி ஒருத்தவங்க அதுல வேணும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும். இப்போ இங்கதான் முதல்ல முரண் ஏற்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தது 850 ரூபாய் தான் வாடகை கொடுத்துருக்காங்க, 10க்கு 16 சைஸ்ல. ஆனா இப்ப கட்டியிருக்கிறது எல்லாமே வெறும் 10க்கு 10 சைஸ்ல கட்டியிருக்காங்க. வாடகை வந்து 3500 வித் ஜிஎஸ்டியோட. கேஸ்ல கோர்ட்ல கேஸ் போட்டு அது ஃபைலும் வாங்கிட்டாங்க, பேமெண்ட்டும் முடிச்சுட்டாங்க. ஆனாலும் இன்னும் அந்த மார்க்கெட் வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடவே இல்லை. அப்ப எதனாலன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஈகோ கிளாஷஸ் தான். அப்ப முனிசிபலுக்கும் அங்க இருக்கிற வணிகர்களுக்கும் ஒரு அதிகாரத்தை வந்து எப்படி மக்கள் மீது பயன்படுத்துறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. அந்த மறுபடியும் முனிசிபல் ஆபீசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அகைன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இவங்க 8000 சில்லறை கட்டணும். ஏன்னா அங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னா 100% முடிக்கும் விலையேற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி பண்ணி தான் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் இவங்களை வந்து 8000 சில்லறை அப்படின்ற மாதிரி கட்ட சொல்றாங்க. இதனால வணிகர்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. கட்டப்பட்ட கட்டடம் அப்படியே இருக்கு, மக்கள் பயன்பாட்டுக்கு இது வரைக்கும் வரல. தொழிலாளர்கள் எல்லாமே, விவசாயிகள் எல்லாமே ரோட்லயே போட்டு காய்கறிகள் வித்துக்கிட்டு இருக்காங்க. இது நீங்க நினைச்சு பாருங்க, கொரோனா காலங்கள்ல உணவு கடைகள் தான் நமக்கு முக்கியத்துவம், வேற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பன்ல இருந்தது காய்கறி கடை, பால் கடை, மளிகை கடை. அப்படி நமக்கு கொரோனா காலத்துல நம்மளுடைய உயிர் தேவைகளை நிவர்த்தி செஞ்ச அந்த விவசாயிகளுக்கு, அந்த வணிகர்களுக்கு இதுதான் அரசாங்கம் செய்யற நன்றி. இதுதான் அவங்க செய்யற நன்றி. அப்ப அவங்க நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது உங்க பிள்ளை எனக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க, எம்எல்ஏ வாக்குங்க, மார்க்கெட் பிரச்சனையை நிச்சயம் நான் சரி பண்ணி தருவேன். ஏன்னா இங்க போக்குவரத்து பிரச்சனை இருக்குக்கா. ஏன்னா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்களே வாக்கு சேகரிக்க போகும்போது நிறைய போக்குவரத்துகள். ஏன்னா இங்க வந்து குறைய பேருந்து நிலையம். அதை வந்து நீங்க வந்தா நீங்க என்ன செய்வீங்க, அதுக்கு என்ன மாற்று திட்டம் ஏதாவது வச்சிருக்கீங்க? இப்ப பேருந்து நிலையம்னு பாத்தீங்கன்னா புறவழிச்சாலையில ஒண்ணு நிச்சயம், இன்னொன்னு வேணும். இப்ப வெளியில இருந்து வர, வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர பேருந்துகளை நம்ம புறவழிச்சாலையா பயன்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் கூட்ட நெரிசலை நம்மளால கம்மி பண்ண முடியும். அடுத்து வந்து பேருந்து நிலையத்துல கழிவறைகள் இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சிக்கல் விருதாச்சலத்துல. ஏன்னா நீங்க நல்ல மக்கள் யோசிக்கணும். பாத்ரூம் போறதுக்கு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறோம், பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா போறோம். அப்ப எது அடிப்படை தேவைன்னு அரசாங்கத்துக்கு தெரியாது. அவங்களுடைய புத்தி அவ்வளவுதான், அவங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். அப்படி இருந்திருந்தனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, கடை வீதியில ஒரு பொது கழிப்பிடமே கிடையாது. அப்போ எத்தனை பேர், எத்தனை கிராமங்கள்ல இருந்து வந்து கூடுற ஒரு இடம், ஒரு பொது கழிவறை இல்லாம அங்க இருக்கிற கடைகள், எத்தனை கடைகள் இருக்கு, அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க எதை பயன்படுத்துவாங்க? அந்த கடைகளுக்கு வர மக்கள், எங்க கிராம மக்கள் எத்தனை பேர் வராங்க? அப்ப இங்க முக்கியமான தேவையே வந்து பொது கழிவறை வந்து ரொம்ப முக்கியமா தேவை. அதை சிறப்பா செயல்படுத்தணும், அது அதை விட அவசியம். அது இல்லாம புறவழிச்சாலை மூலியமா போக்குவரத்து நெரிசலை நிச்சயம் நம்ம குறைக்கணும். இல்ல நீங்க உங்க குரலே இப்படிதானா, ரொம்ப இதா பேசுறீங்களே, டல்லா இருக்கீங்க. எப்படி, என்ன வெயில் தாக்கம் வேற அதிகமா இருக்கு, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? என்னென்ன பிரச்சனைகள், உங்க பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க, அப்புறம் மக்கள் பிரச்சனையை நம்ம மக்கள்கிட்ட கடத்துவோம். உங்க பிரச்சனைகள் சொல்லுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அது நமக்கு மேபி புதுசா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்க சொன்ன மாதிரி 128 கிராமங்கள், கிட்டத்தட்ட 1.5 மாசம் காலையில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் தொடர்ந்து நாங்க வந்து களப்பணியில இருக்கோம். அப்போ வெயில்ல சுத்துறது, நிறைய ஊர்கள்ல நம்ம தண்ணி குடிக்கிறது, தொடர்ந்து மக்களோட பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால குரல் ஒரு மாதிரி மாறிடுச்சு, நிறமும் மாறிடுச்சு. என் கணவரே என்ன வந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்காத மாதிரியான நிலையில இருக்கும். இப்ப இது பிரச்சனை இல்லை. மக்களுக்கு இவ்வளவு கத்தி இருக்கோம், இவ்வளவு பேசி இருக்கோம், அதை மக்களை சென்று அடைஞ்சிருக்கணும். உண்மையான வாக்காளர்கள் வந்து நேர்மையானவர்கள் விருதாச்சலத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துல விழுற வாக்குகளை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியும். காரணம், ஓட்டுக்கு நாங்க 1 ரூபாய் கொடுக்க போறது கிடையாது. அப்ப உண்மையும் நேர்மையும் வாய்ந்த வாக்காளர்கள், மனிதர்கள் விருதாச்சலத்துல எவ்வளவு இருக்காங்க அப்படின்றது ஆனந்தியாகிய எனக்கு விழற வாக்குகள், நாம் தமிழ் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு விழற வாக்குகள் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ மக்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆட்சியாளர்கள் நேர்மையா வேணும்னு எதிர்பார்க்கிற நீங்க, மக்களாகிய நான் முதல்ல நேர்மையா இருக்கணும். அப்ப நேர்மையாளர்கள் நீங்க நிச்சயம் விவசாய சின்னத்தை தேர்ந்தெடுங்க. இந்த முறை பெட்டியில முதல் பெட்டியில முதல் வரிசையில முதல் எண்ணா இருக்கு விவசாயி. நிச்சயம் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. மாற்றுவோம், மாறுவோம். ஓகே, நன்றிங்கக்கா. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்க சேனலுக்கு பேட்டி கொடுத்ததுக்கு. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.